ఉగ్రవీరం మహావిష్ణుం జ్వలంతం సర్వతోముఖం నారసింహం భీషణం భద్రం భద్రం నమో నమః. ఉగ్రం వీరం మహావిష్ణుం జ్వలంతం సర్వతోముఖం నారసింహం భీషణం భద్రం మృత్యో మృత్యం నమో నమః. சொல்லுங்கடா முட்டா பசங்களா, என்னடா மூளை நல்லா வேலை செய்யணும்னா தினமும் பச்சை மிளகாயும் பச்சை வெங்காயமும் சாப்பிடணும். அதை விட்டுட்டு மூக்கு பிடிக்க 3 வேளையும் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் மண்டையில வெறும் மசாலா தான் இருக்கும். என்னாச்சுடா? போலீஸ் கிட்ட மாட்டும்போது கூட அதுல பணம் இருந்துச்சுண்ணே. அப்புறம் என்னாச்சு? போலீஸ்காரங்க வந்தாங்க, அவங்க அந்த பணத்தை ஆட்டைய போட்டுட்டு வெறும் பெட்டியை கொடுத்தானுங்களா? இல்லண்ணா, அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வரும்போது திடீர்னு குறுக்க ஒரு பைக் வந்துருச்சுண்ணா. அண்ணா, அவ பாக்குறதுக்கு தானே ஒரு பொண்ணு மாதிரி இருந்தா, மின்னலை விட ஃபாஸ்ட்னா, சிங்கம் மாதிரி கர்ஜன, அவளை பார்க்க பயங்கரமா இருந்துச்சுண்ணா. என் பணம் போயிடுச்சு, நானே கவலையில இருக்கேன். அவளை என் முன்னாடி பாராட்டி எரிரத்தில நெய் ஊத்துறீங்களா? அங்கதான் நடந்திருக்கும். பொண்ணுகிட்ட பல்ல காட்டி வாயை பொளந்துகிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும். எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வெறும் கையோடு தான் வரணும். எங்க இருக்காவ? அவளை இப்பவே என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. இல்லைன்னா உங்க எல்லாரையும் கொன்னுட்டு உங்களை புதைக்கிறதுக்கு 6 அடிக்கு 3 அடி பெட்டிய நேரா கண்ணம்மாப்பேட்டையில இருந்து வர வைப்பேன். ஏய், இன்னும் ஏன்டா வேடிக்கை பாக்குறீங்க? போங்கடா. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் இந்த நரசிம்ம மந்திரத்தை 100 முறை ஜபிக்கிறதுக்கு முன்னாடி என் பணத்தை தூக்கிட்டு போனவன் என் கண்ணு முன்னாடி இருந்தாகணும். என் கண்ணுலயே மண்ணை தூவுனால என் காலிலேயே போட்டு மிதிக்கிறான். வேலை எப்படி போய்கிட்டு இருக்கு? உன்ன மாதிரி வியாபாரம் இல்லப்பா. சரக்கு எடுக்க போய் ரொம்ப நாள் ஆகுது. விலையும் கூடிருச்சுல. அப்படியா? அது புதுசா இருக்கு. என்னடா எத்தனை பிஸ்கெட்டா நீ சாப்பிடுவ? நம்ம ஏரியாக்கு வந்திருக்காங்க. எனக்கு குடுறா. ஏய் பாக்கெட் நான் தான் காலி பண்ணிட்டடா நீ. அப்படியே என்கிட்ட வந்து கேக்குறா. ஏய், காலையில இங்க ஒரு பொண்ணு பிரச்சனை பண்ணாலே எங்கடா இருக்கவா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏய், டா தெரியாதுங்கடா. எங்கடா இருக்கவா? சொன்னா ஏன் அடிக்கிறீங்க? ஏன்பா பசங்கள கேவிக்கிறா? ஏய், ஏய். யாரா நீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? நீயும் வேணும், எங்க காசும் வேணும். என்ன காசு? எங்க கிட்ட இருந்து அடிச்சிட்டு போனியே அந்த காசு வேணும். என் கையில எந்த காசும் இல்ல. நீ சொல்றத கேட்டுட்டு அப்படியே நம்பிட்டு போறதுக்கு நாங்க ஒண்ணும் ஊக்க கிடையாது. நீ ஊக்கியா இருந்தா என்ன, உலக்கையா இருந்தா என்ன, என்னாண்ட காசு இல்ல. ஏய், மரியாதையா பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? இல்லைன்னா பொண்ணுன்னு கூட பார்க்காம எல்லாரும் சேர்ந்து விளையாடிடுவோம். ஏய், விளையாடுவோம் சரி, ஃபைட் பண்ணணும்னாலும் சரி, எதிர்க்கு இருக்கிற ஆப்பனண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். திரும்ப திரும்ப எதுக்கும் உதவாது உங்களை மாதிரி மொக்க பீஸுங்க கிட்ட விளையாடிட்டுலாம் இருந்தா கிக்கே இருக்காது. எதுக்கா இருந்தாலும் கிக் இருக்கணும்டா. அப்படின்னு எங்க கூட வா, நல்ல கிக்கு கிடைக்கும். எங்கடா? எங்க அட்டிக்கு அண்ணா உனக்காக தான் வெயிட்டிங். ஏய், ஏன் எதிரில கண்டவன நீ அண்ணான்னுலாம் சொல்லாத. இந்த தமிழ்நாட்டு மண்ணுல அப்படி கூப்பிடுற தகுதி ஒருத்தருக்கு தான். அண்ணா, அறிஞர் அண்ணா. இந்த அம்மா துண்டு பசங்களாம் அண்ணாவாமா? அண்ணா வாங்கடா, உங்க அண்ணா யாருன்னு பாத்துடுறேன். ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நாரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோ மிருத்யும் நமோ நமः.
உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நாரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோ மிருத்யும் நமோ நமஹ. அண்ணா ஐயோ ஐயோ, நம்ம பசங்க உன்னை புகழ்ந்த உடனே உன்னை பார்க்கணும்னு இங்க வர வச்சேன். ம்? உன்னை பார்த்த உடனே தான் தெரிஞ்சது உன்னை பார்க்கலன்னா ரொம்ப மிஸ் பண்ணிருப்பேன். சேத்துல மலர்ந்த செந்தாமரை மாதிரி அந்த சேரில நீ மலர்ந்தது பெரிய அதிர்ஷ்டம் தான். இன்னத்தியா பார்க்கணும்னு சொன்னியாமே, பார்த்துட்டியா? இவ்வளோதான் மேட்ருன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பேன்ல. உன் கூட இருக்கிற சப்பைங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஏய், யாரடி சப்பண்ண? ஏய் வாயமுறா, இப்படி தொண்டை கிழிய கத்தனா போன பணம் திரும்பி வராது. சரி, ஏய் உன் பேர் என்ன? ஜான்சி. சரித்திரத்திலேயே ரொம்ப கெத்தான பேரு, தெரியும்ல? ஏய், நான் நேரா விஷயத்துக்கு வரேன். என் காசு எங்க? நான் காசு இங்க பாரு, பசங்க கிட்ட விளையாடுற கேம என் கிட்ட விளையாட பார்க்காத. நானும் இத்தையே தான் உன் பிள்ளாக்கா பசங்களாண்ட சொன்னேன். உங்க கூடலாம் நான் விளையாண்டா கிக்கே இருக்காதுன்னு. எனக்கு எதுவா இருந்தாலும் கிக்கு வேணும். எனக்கு பணம் வேணும்டி. என் ஆண்டு இல்ல. ஏய், பொண்ணா இருக்கு ஏன் அமைதியா பேசுற? எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பி விட்டுட்டேன்னு வை, உன்னை வேட்டையாடிடுவேன். ஓய், வந்ததுல இருந்து ஒரே மேட்டர் தான் நானும் சொல்லி நிற்கிறேன். என் ஆண்ட காசே இல்லைன்னு. சும்மா என்ன சூடேத்தாத. உலகத்துல எந்த குழந்தையாவது அம்மா வயித்துல இருந்து வெளியே வந்து மறுபடியும் வயிற்றுக்குள்ள போய்க்குதா என்ன? செத்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோம் மறுபடியும் உயிர் வந்திருக்கா என்ன? திருப்பதி உண்டியல்ல காசு போடுறோமே, அது திரும்ப வந்திருக்கா? ஏய், என்ன அண்ணனை எழுத்து பேசுறியா? தேரி அண்ணாவாமா அண்ணா. தகுதி இல்லாதவங்களை அண்ணான்னு சொல்லி கூப்பிட்ட என்ன சுற்றுவியா? சுடுறா சுட. வராத வேணா. வேணா வேணான்னு பயந்துக்குன்னு சொல்ல வேண்டியது நானு, நீ இல்ல. சுடுறா சுட. என்ன மென்டலா நீ? கன் எடுக்கிற நானே ஜென்டலா கேட்டுட்டு இருக்கேன், நீ மென்டல் மாதிரி நடந்துகிட்டு இருக்க. ஹலோ, டீலா? அடத்து, இந்த பசங்களை நம்பி நான் டீல் பேசி முடிச்சா என் கதை அவ்வளவுதான். என்னாச்சு? வேற யாராவது இருந்தா பாரு. ஓகே, டன். புது பொண்ணு கிடைச்சிருக்கா. ஏய் பாப்பா, ஜான்சி சரித்திரத்திலேயே கெத்தான அழிக்க முடியாத ஒரு பேரு, பிரமாதம். இந்த சிங்கத்தோட கோட்டைக்குள்ள தனியா நுழைஞ்சு மின்னல் மாதிரி ஆடின ஆட்டத்தை பார்த்து நான் அப்படியே அசந்து போயிட்டேமா. ஏய், ஒரு டீல் வந்திருக்கு, பண்றியா? பெரிய அமௌண்ட் வரலாம். அண்ணே, ஏய் அமைதியாரா, பேசிட்டு இருக்கேன்ல. உங்க யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. நீ குடுக்கிற பிச்சை காசுக்கெல்லாம் நானு என் மூளை உனக்காக வேலை செய்யாது. பர்சன்டேஜ். வாவ், சூப்பர். தைரியம் உன் ரத்தத்திலேயே ஊறி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகே, 10%. நான் மீட்டர் வட்டியா விடுற? 10%ன்னு சொல்ற? ஸ்ட்ரைட்டா ஒரே டீலிங் தான், 50%. இல்லையா டீல் கேன்சல். வரட்டா? ஏய் நில்லு, டீல் ஓகே. ஏய் குடுடா. வேணுமா? ப்ளீஸ் முத்தம் கொடு. குடு. ஏய் குடு. தீபக் குடு தீபக் ப்ளீஸ். எனக்கு வேணும். ஏய் தீபக். ஏய் நில்லு. வா. ஏய் நில்லு. எங்கடா இவ்வளவு அவசரமா போற? ஏய் நில்லு. ஏய் ப்ளீஸ் ஒண்ணே ஒண்ணு குடு. ஒண்ணே ஒண்ணுடா.
ஏய் ப்ளீஸ் டா குடு இந்தா. ஏய் பார்த்து இரு ஏய் விடு. நேத்து கொடுத்த ரெக்கார்ட்ஸ்லாம் முடிச்சிட்டியா? நேத்தே முடிச்சிட்டேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேம். ஏய் தள்ளுடா. ஏய் ப்ளீஸ் இன்னொரு குடுடா. டேய் மச்சி யார் அது? காயத்ரியும் ஒருவேளை யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்களேன். போலீஸ் கூப்பிடுங்க. காயத்ரி தான் அது. யாராவது கீழே தள்ளி இருப்பாங்களா? ஆம்புலன்ஸ் ஃபோன் இல்ல அவளே கீழே விழுந்துட்டாளா? பாவம். ஒழிக பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. சொல்றத கேளுங்க, பின்னாடி போங்க. சத்தம் போடாதீங்க. சார் இப்ப கொஞ்ச நாளாவே சென்னையில ட்ரக் மாஃபியாஸ்ங்க அதிகமாகிட்டே இருக்கு. இதனால யங்ஸ்டர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க, குற்றச்செயல்கள் அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ் இதுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு பொதுமக்கள் உங்க மேல ஒரு பெரிய புகார் சொல்றாங்களே, அத பத்தி நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? நம்ம ஊர்ல திடீர்னு ட்ரக்ஸ் மாஃபியாக்காரங்க அதிகமாயிட்டாங்கன்னு நானும் ஒத்துக்கிறேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எங்க டிபார்ட்மெண்ட்டும் அதை கண்ட்ரோல் பண்ண நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு சாக்கடையில் இருக்கிற கழிவை நாம சுத்தமா கிளீன் பண்ணணும்னு சொன்னா ரொம்ப நேரம் தேவைப்படும் இல்லையா? அதே மாதிரி ஒரு நல்ல கேபிட்டல் சிட்டில ஏற்பட்டிருக்கிற இந்த ட்ரக்ஸ் மாஃபியாங்கிற கழிவை நாங்க கிளீன் பண்றதுக்கும் நிறைய நேரம் தேவைப்படும். அதுக்குள்ள இன்னும் எத்தனை பேர் பலியாவாங்கன்னு தெரியுமா சார்? பலியாகிறது யாருன்னு சொல்லுங்க. இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையான அப்பாவி மக்கள் தான். அதுலயும் முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னா, ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் தான் இந்த மாதிரி தப்புகள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் நாங்க அந்த மாதிரி இடங்கள்லாம் ஹாட் ஸ்பாட் பண்ணி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட 4 பக்கமும் சிசிடிவியை இன்ஸ்டால் பண்ணி ட்ரோன் மானிட்டரிங் ப்ரப்போசலை நாங்க கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். It will be done soon. இந்த சிட்டி அழியறதுக்குள்ள நீங்க தடுத்துருவீங்களா சார்? பஞ்சாப்ல நேத்து இருந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்ல. அங்க ட்ரக் அபியூஸ் பண்றவங்களுக்கும் தப்பு தண்டால ஈடுபடுறவங்களுக்கும் கடுமையான தண்டனைகள் இருக்கு. உங்க எல்லார்கிட்டையும் ஒரு ரிக்வெஸ்டா நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி அதனால ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை பத்தி நீங்க அதிகமா யோசிச்சு பார்க்கணும். அதாவது சில முக்கியமான விஷயங்கள் உங்க கவனத்துக்கு வரும்போது நீங்க உடனே டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவிச்சீங்கன்னா சீக்கிரமா நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் யாரும் தப்பிச்சு போகாத அளவுக்கு அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கும் எங்களுக்கு உதவியா இருக்கும். படிக்கிற எல்லா பசங்களுக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புறேன். நீங்க இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறத தயவு செஞ்சு விட்டுடுங்க. அப்பதான் இந்த ட்ரக்ஸை சப்ளை பண்றவங்க கூட உங்க பக்கமே வரமாட்டாங்க. இத பாருங்க, எந்த மாஃபியாவை நாம அழிக்கிறதா இருந்தாலும் அதை முதல்ல நாம தான் ஆரம்பிச்சு ஆகணும். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. சமீப காலமாக ஊரில் உள்ள ஒரு பெரிய கல்லூரியில் ஒரு பெண் ட்ரக்ஸுக்கு அடிமையாகி அந்த மயக்கத்தில் மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்த விஷயம் அனைவருக்கும் தெரியும். சமீப காலமா ட்ரக்ஸ்ங்கிற உயிர்கொல்லி நிறைய உயிர்களை எடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் ரொம்ப ஆதங்கமா இருக்கு. அதுவும் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் தான் அந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாகி இருக்காங்க. இத பத்தி தான் கேள்வி கேட்க போறேன். இளைஞர்கள் எதுக்காக இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க? நிறைய பேர் இந்த ட்ரக்ஸ் அடிக்கிறதுனால அதுக்கு ரொம்பவே அடிமை ஆயிடுறாங்க. இன்னும் சில பேர் தான் கெடுறது இல்லாம மத்தவங்களையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்காங்க. இதுல பாதிக்கப்படுறவங்க இளைஞர்கள் தான். இந்த போதைக்காக இளைஞர்கள் எதை செய்யவும் தயாரா இருக்காங்க. இந்த ட்ரக்ஸ் கிடைக்கிறதுனால தானே நிறைய பேர் சாகுறாங்க. அது கிடைக்காம இருந்தா கண்டிப்பா சாக தடுக்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே இந்த காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் அதிகமா ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டும் போலீஸ்காரங்களும் எவ்வளவு கடுமையா நடவடிக்கை எடுத்தாலும் அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கைக்கு அந்த ட்ரக்ஸ் வந்துருது. சும்மா மேலோட்டமா ட்ரக்ஸ் சேல் பண்றவங்கள மட்டும் பிடிக்கிறது பத்தாது. இந்த ட்ரக்ஸ் எங்க இருந்து வருது, அதை யார் சப்ளை பண்றா, அதெல்லாம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இந்த ட்ரக்ஸ் பிரச்சனையை நம்ம கவர்மெண்ட்டும் போலீஸ்காரங்களும் சீரியஸா எடுத்துக்கிட்டு அப்படி பண்றவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற எங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நிச்சயமா இதுல இருந்து மீண்டு வரலாம். யாரும் சாக மாட்டாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்படின்னா உங்களுடைய அபிப்பிராயம் கவர்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல வரீங்களா?
இந்த ட்ரக்ஸ் பழக்கத்துக்கு அடிமையானவங்க இதுல இருந்து விடுபட்டுட்டாங்கன்னா இந்த ட்ரக்ஸை சப்ளை பண்றவங்க இல்லாம போயிடுவாங்கல்ல. இது நடக்காத ஒரு பேச்சு. நம்ம கவர்மெண்ட் எப்படி இருக்காங்கன்னா, சிகரெட்டை பிடிக்காதீங்க, கேன்சர் வரும்னு சொல்றாங்க. குடிக்கே அடிமையாயிராதீங்க, அதனால உங்க குடும்பமும் பாதிக்கப்படும்னு சொல்றாங்க. அதுக்காக எச்சரிக்கையும் கொடுக்கறாங்க. அதே சமயம் அதை தயாரிக்கிறதுக்கு லைசன்ஸும் கவர்மெண்ட் கொடுக்கறாங்க. ஒண்ணு மட்டும் உண்மை, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மனசு வச்சு கூடிய சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த ட்ரக்ஸால சாகுறத நம்ம தடுத்து நிறுத்தலாம். இது வரைக்கும் ட்ரக்ஸால ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை பத்தி எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழகத்தில் இளைஞர்களுக்கிடையே போதைப் பொருள் விற்பனை பரவிக் கொண்டிருக்கிறது. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. இந்த பேசு. சொல்லுங்க. என்ன பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கா? ஏதோ கடவுள் கருணையால நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, நீங்க யாரு? கிருஷ்ணர் பிறந்தப்ப மழையில நனைய கூடாதுன்னு கொடையா இருந்தது யார் தெரியுமா? காளிங்கா. உடம்பு முழுக்க விஷம்தான் இருக்கு. என்னாச்சு சொல்லுங்க. இது வரைக்கும் நீ யாருக்கு கொடுத்த, எவ்வளவு கொடுத்தங்கிறது எனக்கு தேவையில்லை. இன்னிலிருந்து உன்னுடைய பிசினஸ்ல 1% மாமூல் எனக்கு வந்தே ஆகணும். சீக்கிரமா பசங்க கிட்ட கொடுத்து அனுப்பு. ஐயா, அது வந்து நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன். காளிங்கா என்னோட உடம்பு முழுக்க அப்படியே செஞ்சிடறேன். ஒரு நிமிஷம். பார்த்தல எப்படி பயப்படுறானே. ஏய், யாரா யாரா அது? எங்க ஏரியாவுக்கு வந்து எங்க குகைக்குள்ளே நுழைஞ்சு சிங்கத்து வாயில கை வைக்கிற அளவுக்கு இங்க யாருக்குடா தைரியம் இருக்கு? ஏய், யாரா நீ? யாரா நீங்க? ஏரியாவுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி யோசிச்சு நுழையணும். கண்ணை திறந்து பாக்குறதுக்கு முன்னாடி எதிரிய பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்னொரு தடவை இங்க நுழைஞ்சுங்க, எண்ணி பார்க்க உடம்புல ஒரு துண்டு எலும்பு இருக்காது. யாரா நீங்க? அண்ணன் லைன்ல இருக்காரு, பேசுங்க. அப்பதான் நாங்க யாருன்றது. புடுங்கி நான் எதுக்குடா அவங்கிட்ட பேசணும்? தைரியம் இருந்தா அவனை இங்க வர சொல்லு. நான் இங்கே இருக்கேன். அண்ணா வாங்கிட்டல்ல, சீக்கிரம் கொண்டு வாடா. இல்லண்ணா, உங்களை இங்க வர சொல்றாரு. நான் வரணுமா? அந்த பில்டர் கிட்ட போன கூட. பில்டர் பக்கத்துல இல்லண்ணா, ஆனா அவர் போன் பண்ணி ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பேரு கூட சண்டே. என் பேரையா சொல்ற? அண்ணா அண்ணான்னு சொல்ற? ஏய், நான் தாண்டா வர சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா சிங்கத்துக்கிட்ட மோதுவேன். நான் காட்டு சிங்கம் இல்லடா, அதை விட மோசமானவன். இன்னைக்கு இந்த சிங்கத்தோட வேட்டையில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. வா, சீக்கிரம் வாடா. வரேன்டா, வரேன். சிங்கம் இறைய தேடி போய் எப்பவும் பலவீனமா இருக்கிறதா வேட்டையாடும். ஆனா இங்க இருக்கிறது காளிங்கா, உடம்பு முழுக்க விஷண்டா. வா, சீக்கிரம் வாடா. இந்த சிங்கத்துக்கு தேவையான தீனி கிடைக்கல. இன்னைக்கு வசமா நீ மாட்டிருக்க. வாடா. டேய், வண்டியடா. ஏய், பணத்தை டேபிள் மேல எடுத்து விட. அதை எடுக்க அவனுக்கு தில் இருந்தா இதுல இருந்து ஒரு நோட் எடுக்கட்டு பாக்குறேன். அண்ணன் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல. வாடா வாடா. வந்துட்டியா? யாரா நீ? இந்த ஏரியாவுல நான் தாண்டா சிங்கம், நான் தாண்டா தாதா. எனக்கு போட்டியா இன்னொருத்த இருக்கவே கூடாது. தொடுறா, தொட்டு பாடுறா. இந்த பண்டல்ல இருந்து ஒரு நோட்டை எடுத்து காட்டுறா. நான் பண்ற தொழிலையே விட்டு போயிடுறேன். பேசிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டல? ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே சீனை போடுவேன். உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தில் இருக்கிறவன் தான் என்னைக்கும் ஜெயிப்பான். என்கிட்டயே மோதி பாக்குறியா? குடுறா.
இந்த மாதிரி பொருளை எடுத்து சுத்துறதுலாம் பழைய படம் பார்க்குற மாதிரி. அதால போட்டாலும் சாகுறதுக்கு ரொம்ப நேரம் இழுத்துன்னு இருக்கும். நீ வச்சிருக்கிற அருவா விட 1 இன்ச்சு புல்லட் இருக்குதே, அதுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. ஓய், நான் யோசனை சீக்கிரமா துட்டு எடுத்து பொட்டியில வச்சுட்டு போ. ஜான்சி. சீரம். ஒரு நிமிஷத்துல சும்மா மின்னல் மாதிரி வந்து இந்த பணத்தையும் காப்பாத்தி என் உயிரையும் காப்பாத்திட்ட. நீ இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டியோன்னு நினைச்ச. விசுவாசத்துக்கு இன்னொரு பேரு இந்த ஜான்சின்னு நீ ப்ரூவ் பண்ணிட்ட. அந்த இடத்துல நான் உன்னோட ஆளுன்னு தெரியக்கூடாதுல்ல, இல்லைன்னா மற்ற டீலுக்கெல்லாம் பிரச்சனை வந்துரும்ல. அதான் அங்க சீனை போட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரட்டா? பாத்தீங்களடா, நீங்க இவ்வளவு பேர் என் கூட இருந்து என்னடா பிரயோஜனம்? டைமுக்கு கரெக்டா என்ட்ரியை கொடுத்து எப்படி வேலையை முடிச்சா பார்த்தல. எடுத்துங்கடா, என்ஜாய் பண்ணுங்க.